ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக மேத்தமெட்டிக்ஸில் கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். செட் தியரியில் நிறையா வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். டெஃபினிட் இன்டெக்ரலில் நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் கண்டினியூஸாக ப்ராப்ளம்ஸ் போட்டுட்ருக்கேன். எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். பெரும்பாலும் இதே மாடலில் தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளால் எக்ஸாமை ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கூட கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுங்கள். ஜேஇஇ மெயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் மாடுலஸ் ஃபங்க்ஷனை வச்சு மெயினாக எங்கே மேப் ஆகும் அப்படிங்கிறது விஷயமாக தான் ப்ராப்ளம்ஸ் போட போகிறேன். இது 2019லேயும் 2020லேயும் கேட்ட கொஸ்டின்ஸ். இது பாருங்கள். இதில் mod z மூணாவது ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. mod z less than 1 கொடுத்துருக்கு. if w omega is equal to 5 minus 3z by 5 into 1 minus z. 5 into 1 minus z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் mod z less than 1 கொடுத்துருக்கு. அப்போ இதில் கொடுத்துருக்கிறதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல z என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 5 minus 3z by 5 into 1 minus z. ஸோ 5 omega into 1 minus z equal to 5 minus 3z. இப்போ 5 omega minus 5 omega z equal to 5 minus 3z. 5 minus 3z. சரிதானா? இதில் இருந்து நம்ம z-ஓட வேல்யூவை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராப்ளம்ஸில் சின்ன கரெக்ஷன். இது 5 minus 3z 5 plus 3z. இது என்னது 5 plus 3z. சரியா? 5 plus 3z. இப்போ z இருக்கக்கூடிய டேம் ஒரு பக்கமா, z இல்லாத டேம் ஒரு பக்கமா கொண்டு வந்துடலாம். அப்போ 5 omega minus 5 equal to 3z plus 5 omega z. ஸோ z காமன் எடுத்துட்டோம்னா 3 plus 5 omega by 3 plus 5 omega. நம்மளுக்கு z-ஓட வேல்யூ தான் வேணும். அப்போ 5 omega minus 5 by 3 plus 5 omega. 3 plus 5 omega. இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா mod z less than 1 கொடுத்துருக்காங்க. mod z less than 1. அப்போ இதோட வேல்யூ modulus of 5 omega minus 5 by 3 plus 5 omega less than 1. அப்போ 5 omega minus 5 omega minus 5 less than 3 plus 5 omega. 5 omega minus 5 less than என்னது 3 plus 5 omega. சரியா? இப்போ இதுல இருந்து நம்ம இமேஜினரி பார்ட் ஆஃப் ஒமேகா என்ன, ரியல் பார்ட் ஆஃப் ஒமேகா என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஒமேகா ஈக்குவல் டு நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், x plus iy எடுத்துக்கிறோம். அப்ப xங்கிறது ரியல் பார்ட், yங்கிறது என்னது இமேஜினரி பார்ட். சரிதானா? ஸோ 5 into x plus iy minus 5 equal to இல்லை less than modulus of 3 plus 5 into x plus iy. சரியா? so modulus of 5x minus 5 plus I 5y less than 3 plus 5x plus 5I 5y. சரியா? ரியல் பார்ட்டு தனியாக, இமேஜினரி பார்ட்டு தனியாக எழுதியிருக்கேன். இதில் z equal to x plus iy அப்படின்னு இருந்ததுன்னா mod z equal to x plus iy அப்படின்னா mod z square equal to x square plus y square. சரியா? நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அதனால நம்மளுக்கு இந்த சேஞ்சும் வராது. அப்போ mod x ஸ்கொயர், அப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இங்க ரியல் பார்ட் என்னது 5x minus 5 the whole square plus 5y the whole square less than இங்க 3 plus 5x the whole square, 3 plus 5x the whole square plus 5y the whole square. So 5y the whole square will get cancel. மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க. 25x square
plus 25 minus 50x less than a plus b the whole square formula போட்டிருக்கேன் a square plus b square minus 2ab less than இங்க 9 plus 25x square plus 15 2 plus 30x சரியா அப்ப இங்க 25x square will get cancel மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 25 இந்த 25 அங்க இந்த 25 இங்கே இருக்கட்டும் இந்த 9 இங்கே கொண்டு வந்துடலாம் 25 minus 9 less than 30x plus 50x சரியா 30x plus 50x இதுல 16 less than 80x சரியா 60 less than 80x அல்லது 80x greater than 16 அப்போ x greater than 16 by 80 equal to 1 by 5 அப்போ x எவ்வளவு இருக்கு greater than 1 by 5 xங்கிறது என்னது real part of w greater than 1 by 5 ஆன்சர் இருக்கான்னு பாருங்க real part of 5 இந்த 5 இங்க கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா real part 5 into real part of omega greater than என்னது 1 5 into real part of omega greater than 1 சரியா அடுத்த ப்ராப்ளம் பாருங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதே மாதிரி மாடுலஸ் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம் தான் ரொம்ப ஈஸியா ஒர்க் பண்ணிடலாம் இதெல்லாம் அடுத்தது பாருங்க mod z minus I by mod z plus I equal to 1 அடுத்தது என்ன கொடுத்துருக்கு mod z equal to 5 by 2 கொடுத்துருக்கு இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போறோம் அந்த ப்ராப்ளத்தை போட போறோம் நம்ம ஃபைனலா என்ன கண்டுபிடிக்கணும் mod z plus 3i ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ mod z minus I equal to mod z plus 2i equal to 1 ன்னு தானே கொடுத்துருக்கு z equal to நான் என்ன எடுத்துக்க போறேன் z equal to என்ன எடுக்க போறேன் x plus I so x plus iy minus I equal to modulus of x plus iy plus 2i சரியா இப்போ ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா எழுதுவோம் equal to modulus of x plus I into y plus 2 சரியா modulus of x plus I into y plus 2 ரைட்டா இப்போ பாருங்க இதுல வந்து x plus I into y minus 1 இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போறோம் ஸ்கொயர் பண்ணிக்க போறோம் ரெண்டு பக்கமும் mod z square equal to real part square plus imaginary part square simplify பண்ணுவோமா x square plus y minus 1 the whole square equal to x square plus y plus 2 the whole square so x square plus y square minus 2y plus 1 equal to x square plus y square plus 4 plus 4y right அப்ப x square will get cancel y square will get cancel கடைசில என்ன இருக்கும் minus 2y minus 4y equal to 4 minus 1 இப்போ minus 6y equal to 3 y equal to minus 1 by 2 y equal to எவ்வளவு minus 1 by 2 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் z plus 3i கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் y ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு minus 1 by 2 ன்னு சரியா இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா mod z equal to 5 by 2 ன்னு கொடுத்திருக்காங்க so modulus of z equal to 5 by 2 modulus of x plus iy equal to ஸ்கொயர் வேணா போட்டுக்கலாம் equal to 25 by 4 ரெண்டு பக்கமும் நான் என்ன செஞ்சிருக்கேன் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் இப்போ y ஓட வேல்யூ என்னது modulus of x minus I by 2 ஸ்கொயர் equal to 25 by 4 இப்போ நம்ம என்ன செய்யணும் modulus வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன கிடைக்கும் x square plus 1 by 4 equal to 25 by 4 real part square plus imaginary part square imaginary part என்னது minus 1 by 2 அதை ஸ்கொயர் பண்ணும்போது இது என்ன ஆயிடும் இப்படி பிளஸ் ஆயிடும் so x square equal to 25 by 4 minus 1 by 4 so x is equal to 24 by 4 6 x is equal to
x square equal to 6, x is equal to plus or minus root 6. Y is equal to என்ன கண்டுபிடிச்சோம் minus 1 by 2. Y is equal to என்னது minus 1 by 2. சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? modulus of z plus 3i. modulus of z plus 3i equal to modulus of x plus iy plus 3i இல்லையா? equal to x எவ்வளவு root 6. ப்ளஸ் மைனஸை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது மாடுலஸ்குள்ள, அதனால நான் ப்ளஸ் ரூட் 6 எடுத்துக்கிறேன். மைனஸ் ஐ பை 2 ப்ளஸ் 3i ஈக்குவல் டு ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் கூட பண்ணணும்னு இல்லை, மாடுலஸ் தானே, அப்போ ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ கடைசி அப்போ ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ஐ இன்ட்டு 3 மைனஸ் 1 by 2. I into 3 minus 1 by 2. அப்போ என்ன வரும்? 5 by 2. எவ்வளோ வரும்? 5 by 2. So root 6 plus I into 5 by 2. இப்போ இதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதுக்கு ஸ்கொயர் பண்ணணும். ரூட் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 25 by 4. அப்போ ரூட் ஆஃப் 6 ரூட் 6 ஸ்கொயர் எவ்வளவு? 6 plus 25 by 4. 6 plus 25 by 4. ஆன்சர் என்ன? ஆன்சர் என்னன்னு பாருங்க. 6 4 24 24 plus 25 by 4 equal to 49 by 4. இது என்னது? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள. அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் என்னது? 7 by 2. இந்த 7 by 2 தான் ஆன்சர். இதில் வந்து சி தான் நம்மளுடைய ஆன்சராக வந்துச்சு. சரியா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ நம்மளுக்கு நிறைய இடம் கிடைச்சிருக்கு. செகண்ட் ப்ராப்ளத்தையும் தேர்டு ப்ராப்ளத்தையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை ஒன்று போல் போட்டுடலாம். ரைட்டா? அடுத்தது பாருங்கள். அடுத்தது the region represented by mod z minus real part of z less than or equal to 1. mod z equal to என்னது? x plus iy. அப்போ mod z equal to root of x square plus y square. real part of z என்னது? x. சரியா? இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். mod z root of x square plus y square minus x less than or equal to 1. So root of x square plus y square less than or equal to 1 plus x. இப்போ நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணினா என்ன வரும்? x square plus y square equal to x square plus y square equal to இல்லை less than or equal to இதை a plus b the whole square ஃபார்முலாவில் போடுங்க. 1 plus x square plus 2x. 1 plus x square plus 2x. சரியா? அப்போ ஆன்சர் என்ன? x square will get cancel. அப்போ y square less than or equal to 2x plus 1. y square less than or equal to 2x இதானா ஆன்சர்? என்னது? y square less than or equal to 2x plus 1. சரியா? அதான் நம்மளுடைய ஆன்சர். y square less than or equal to இதுவா? இதுதான் ஆன்சர். ஸோ பி தான் நம்மளுடைய ஆன்சர். y square less than or equal to 2 அவுட் சைடில் எடுத்துட்டோம்னா x plus 1 by 2. x plus 1 by 2. இதுதான் 2x plus 1. சரியா? அப்போ y square less than or equal to 2 into x plus 1 by 2. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். கொஞ்சம் நிறையா பேர் வந்து வாட்ச் பண்ணுறீங்க, ஆனால் கொஞ்சம் நிறையா ஷேர் பண்ணி இன்னும் நம்மளுடைய இது வந்து வியூஸ் வந்து அதிகமானால் இன்னும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறையா வீடியோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் ஏற்படும். எனக்கு ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸில் மேத்ஸ் ரொம்ப கஷ்டம்னு எல்லோரும் சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபீல் வருது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னோடய வயசுக்கு அப்படி தோணும். பட் இதை வந்து 11th 12th ஸ்டூடெண்ட்ஸோட லெவலில் இருந்து பார்க்கும்போது இட் இஸ் மச் மோர் டிஃபிகல்ட் தான். அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, பட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதனால் ஜேஇஇயில்
மெயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸை டெலீட் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனை விட்டுட்டு எல்லாருமே மேத்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்காக தான் தொடர்ந்து மேத்ஸில் கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். அதனால் நம்மளுடைய கிளாஸஸை நிறைய தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். பார்க்குறவங்க எல்லாரும் நிறையா ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்மளுடைய வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். அதெல்லாம் ரொம்ப நம்ம கூட நிறையா ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ரொம்ப ஈஸியாக என்ன செய்ய முடியும், ஜேஇஇ மெயின்ஸை வந்து மெயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸை ரொம்ப நல்லா கிளியராக கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்.